நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். 5 கிரக சேர்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு நன்மை நடைபெற வேண்டும். ஒரு நல்லது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கிரக மாற்றம் நடக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். திடீர்னு தான் ஒரு பல நாள் கஷ்டங்கள் கூட ஒரு பை செகண்டில் காணாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் கிரக மாற்றங்கள். அப்படியாக இந்த மாசி மாதத்தில் ஒரு கிரக மாற்றம் ஒரே ராசியில், கும்ப ராசியில் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த வாட்டி அந்த 5 கிரகத்தில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுவான கிரகங்கள். சூரியன் ரொம்ப வலிமையான ஒரு கிரகம், பிரகாசமான கிரகம் சூரியன். அதே போல் சுக்கிரன், அவர் 20 வருஷம். அதே போல் ராகு, அவங்க மிகப்பெரிய வலிமையான கிரகம் ராகு, 18 வருஷம். அதே போல் சந்திரன், அதுவும் ஒளி மிகுந்த கிரகங்கள். அதோட கூட புதனும் சேருகிறார். அப்போ ஒளி கிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு எல்லாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போது திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? திடீர்னு நம்ம வாழ்க்கை ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணுமா? ஒரு அரசியல் மாற்றமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையில் உதவ போகுதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கையினால் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. குறிப்பாக அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இணைகிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பங்கள், அரசியலையே முழு தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சின்ன துறையாக இருக்கலாம், பெரிய துறையாக இருக்கலாம், அல்லது கலைத்துறையை, எல்லா விதமான கலைகளும் அதில் வந்துடும், கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதே போல் ஆர்கிடெக்டு, அப்புறம் ஃபினான்ஸு, டிசைனிங், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸாக இருக்கவங்க, ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ, ஸோ பேங்க் செக்டர்ஸு, குடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் பில்டர்ஸ், பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மால் சென்டர்ஸு, ரெண்டல் பிஸ்னஸ், வாடகைக்கு விட்டு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம். அப்போ இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, இந்த தொழில் அமைப்புகளில் நிச்சயமாக இந்த 4 கிரக சேர்க்கையினால் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். சில பேர் ரொம்ப ஒரு சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஒரு 4 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் இமீடியட்டாக அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கும், ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், பேங்க் செக்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு டைட் பொசிஷனில் அவங்க இருப்பாங்க. இமீடியட்டாக எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இருந்தால் தான் டக்குன்னு என்னால் வெளியில் வர முடியும், இது நெருங்கி வரா மாதிரி இருக்குது, கிட்ட நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால் என்னால் தட்டி போகுது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க சாமி, அந்த ஒரு விஷயந்தான் ஸ்கிப் ஆகுது, தட்டி போகுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் சாமி அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். நிச்சயமாக இந்த 4 கிரக சேர்க்கை அல்லது 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இதில் ஒரு கிரகம் உங்களை பார்த்தாலுமே கூட எல்லாமே ஒளி கிரகமாக அமைந்துள்ளது. அப்போ நிச்சயமாக ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் உள்ளது. இது ஸ்பெசிஃபிக்காக
ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷப ராசிக்கு நடக்குமா, இல்லை கனடாவில் இருக்கக்கூடிய, நான் கனடாவில் இருக்கேன், நான் வந்து யுஏஇயில் இருக்கேன், இல்லை நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன், நான் மலேசியாவில் இருக்கேன், இல்லை நான் ரஷ்யாவில் இருக்கேன், நான் ஜெர்மனில் இருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். ரிஷபராசி அன்பர்களே சுக்கிரன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் நான் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ்ஸு, அதே போல் ஆடம்பர தொழில்கள், கலை அலங்கார துறைகள், சினிமா துறை, கலைத்துறை, இதை ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ அதுபோல் அரசியல் துறையை சார்ந்தவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இப்போ யாராக இருந்தாலும் சரி தான், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஆடை ஆபரணங்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க. ஏன்னா இப்போ சில்வர் விலை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வெள்ளி, குரு தான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி. இப்போ வெள்ளி விலையை பாருங்கள், கிடுகிடுன்னு ஒரு 400-450 ரூபா வரலும் போச்சு. டக்குன்னு ஒரு 150 ரூபாய்க்கு கம்மி பண்ணி 300 ரூபாய்க்கு கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. நான் 400 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் 420 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் சாமி, நான் ஒரு 50 கிலோ வச்சுருக்கிறேன், 100 கிலோ வச்சுருக்கிறேன். அப்போ 300 ரூபான்னு போய் நான் வந்து கிலோவுக்கு 5 லட்சம் போச்சு. இப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதுதான் திடீர்னு ஏற்றம், திடீர்னு ஒரு இறக்கம். அப்போ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இருக்கா? கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே. இந்த ஏற்ற இறக்கங்கள் ஏமாற்றங்கள் அல்ல. நான் ஏமாந்துட்டேனா சாமி, நான் ஏமாந்துட்டேனா அவ்வளோதானா, எனக்கு லாஸ் தான் ஆகுமானா கவலைப்படாதீங்க ரிஷபராசி என்பர்களே. இந்த ஏற்றம் ஏமாற்றம் முன்னேற்றமாக அமையும் இந்த கிரக சேர்க்கையால். இது எனக்கு நடக்குமா, இதில் நான் ஜெயிப்பனா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களேயானால் அதற்கு உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட அக்யூரட்டான முறையில் சொல்ல முடியும். வெற்றி உறுதி ரிஷப ராசி நேயர்களே.